Hi friends, welcome to jayas tips. இன்னைக்கு நம்ம வீடியோல முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னா அதனுடைய நன்மைகளை பத்தியும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க. இந்த முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. இதுல இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையை நாம சாப்பிடும்போது ரத்த சோகை நீங்குதுங்க, மலச்சிக்கல் பிரச்சனை நீங்குது. அது மட்டும் இல்லாம உடல் வலி, கைவலி, கால்வலி இது எல்லாத்தையுமே போக்குதுங்க. ஆஸ்துமா, மார்பு சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த முருங்கைக்கீரை சூப் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த முருங்கைக்கீரையை நாம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சிறுநீரகம் ரொம்பவே பாதுகாப்பா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தலைமுடி உதிர்தல் நின்று தலைமுடி நல்லா நீண்டு வளர ஆரம்பிக்குது. வாங்க இவ்வளவு பயன்கள் நிறைந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தி சூப் எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. இந்த சூப் பாத்தீங்கன்னா நாம ரொம்பவே சுலபமான முறையில செய்ய போறோம். இந்த சூப் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க. அதுல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேங்க. அந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா பொடி பண்ணிட்டு அந்த பொடியையும் இந்த தண்ணீர்ல சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க. அதை நல்லா நசுக்கிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. அதை நல்லா தண்ணீர்ல கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருக்கேன். அந்த கீரையை இந்த தண்ணீர்ல சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த கீரை கொதிக்கும் பொழுது மூடி போட்டு எதுவும் மூட வேண்டாங்க, அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுல நாம சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கிடைக்குதுங்க. இஞ்சி சேர்த்திருக்கிறதுனால உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால பாத்தீங்கன்னா உடல்ல ரத்த சோகை நீங்குதுங்க. அது மட்டும் இல்லாம உடலுக்கு நல்ல பலம் கிடைக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா உடம்புல தெம்பு இல்லாம ரொம்ப சோர்வா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப் ரொம்பவே நல்லதுங்க. இந்த சூப்பை வாரத்துக்கு ஒரு 2 தடவை நீங்க குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய உடல் அந்த அளவுக்கு ரொம்பவே பலமா இருக்குங்க. உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. எந்த ஒரு நோயும் உங்களுடைய உடலை தாக்காம பாதுகாக்குது. இந்த முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு வகையில நீங்க உணவுல சேர்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நீங்களும் இந்த முருங்கைக்கீரை சூப்பை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.